ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம கம்ப்யூட்டர் சார் ஆர்வம் சார் பேசுகிறேன். நெக்ஸ்ட் நம்ம வந்து 6th சாப்டரில் படங்களை சேர்த்தல், எவ்வாறு படங்களை சேர்க்க வேண்டும். இது வந்து 3 மார்க் கொஸ்டின், முக்கியமான ஒரு கொஸ்டின். படங்களை சேர்த்தல். ஸோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் படங்களை சேர்க்க மற்றும் பதிப்பிக்க மிகவும் திறன்மிக்க பல எளிமையான வழிகள் உள்ளது. எளிமையான வழிகள்லாம் இருக்குது. ஒரு படங்களை வந்து சேர்க்கவும் பதிப்பிக்கவும். ஸோ ரைட்டரில் உள்ள படத்தொகுப்பு பிக்சர் கேலரியிலிருந்து தேவையான படத்தை தேர்வு செய்து ஆவணத்தில் சேமிக்கலாம். நம்ம எங்கேருந்து நம்ம வந்து பிக்சர் எடுக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக்சர் கேலரி, அதிலிருந்து நமக்கு வேணுங்கிற படத்தை எடுத்து தேர்வு செய்யலாம். கோப்பிலேருந்து படத்தை சேர்ப்பதற்கான வழிமுறைகள், எப்படி வந்து நம்மளுடைய கோப்பில் வந்து படத்தை வந்து சேர்க்கலாம். எந்த இடத்தில் படத்தை சேர்க்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு செருகும் புள்ளியை கொண்டு செல்லவும். நம்ம எந்த இடத்துல போய் படத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல செருகும் புள்ளி வச்சு கிளிக் பண்ணணும். இன்சர்ட்டில் போய்ட்டு பிக்சரில் போய்ட்டு ஃப்ரம் ஃபைல் என்ற கட்டளையை தேர்வு செய்யவும். ஸோ இன்சர்ட் மெனுக்கு போகிறோம், அப்புறம் வந்து பிக்சர்னு போகிறோம், அடுத்தது ஃப்ரம் ஃபைல் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுறோம். ஸோ இன்சர்ட் பிக்சர் உரையாடல் பெட்டி படத்தொகுப்புடன் தோன்றும். ஸோ இன்சர்ட் பிக்சர் டயலாக் பாக்ஸ் வரும், அதில் தேவையான படத்தை தேர்வு செய்ய வேண்டும். நம்ம தேவையான படத்தை என்ன பண்ணலாம், தேர்வு செஞ்சிடலாம். தேவையான படம் படத்தொகுப்பில் இல்லையெனில் கோப்புறையில் உள்ள தேவையான படத்தை தேர்வு செய்து ஓப்பன் பொத்தானை கிளிக் செய்யவும். ஸோ தேவையான படம் படத்தொகுப்பில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேணுங்க தேடுற படம் அதில் இல்லைன்னா கோப்புறையில் உள்ள தேவையான படத்தை தேர்வு செய்யுது. நம்ம கோப்புறையில் நிறைய படம் இருக்குது, அதில் ஏதோ ஒன்று தேர்வு செய்து ஓப்பன் பொத்தானை வந்து கிளிக் செய்யணும். தேர்வு செய்யப்பட்ட படம் ஆவணத்தில் சேர்க்கப்பட்டிருக்கும். ஸோ சிறப்பு எழுத்துக்களை சேர்த்தல், எப்படி வந்து நம்ம வந்து ஒரு சிறப்பு எழுத்துக்களை வந்து சேர்க்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கணித சமன்பாடுகளில் உள்ள ஆல்ஃபா, பீட்டா, பை போன்ற பல சிறப்பு எழுத்துக்கள் காணப்படுகிறது. ஸோ நம்ம வந்து மேக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கணித சமன்பாடுகள் நிறையா இருக்குது. ஆல்ஃபா, பீட்டா, பை, இதில் வந்து நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது. ஆனால் இந்த சிறப்பு எழுத்துக்கள் வழக்கில் உள்ள விசைப்பலகையில் இடம் பெறவில்லை. இந்த நம்ம இந்த ஒரு விசைப்பலகை வேறு, அந்த விசைப்பலகை வேறு. இந்த சிறப்பு எழுத்துக்கள் இன்றியமையாதாகும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது போன்ற சிறப்பு எழுத்துக்கள் சேர்ப்பதற்கான வழிமுறைகள். ஸோ ஆவணத்தில் எந்த இடத்தில் சிறப்பு எழுத்துக்கள் தோன்ற வேண்டுமோ அந்த இடத்திற்கு செருகும் புள்ளியை கொண்டு செல்லவும். ஸோ ஆவணத்தில் எந்த இடத்தில் சிறப்பு எழுத்துக்கள், நம்மளுடைய சிறப்பு எழுத்துக்கள் வந்து நம்மளுடைய ஆவணத்தில் எங்கே வேணுமோ அந்த இதில் வச்சு கிளிக் பண்ணணும். இன்சர்ட்டில் போய்ட்டு ஸ்பெஷல் கேரக்டர் என்ற கட்டளை தொகுப்பை தேர்வு செய்ய வேண்டும். இன்சர்ட்டில் போய்ட்டு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர்ஸ் ஆகும். ஸோ இன்சர்ட் சிம்பிள் உரையாடல் பெட்டி தோன்றும். ஸ்பெஷல் கேரக்டர் உரையாடல் பெட்டி, இதிலிருந்து தேவையான சிறப்பு எழுத்தின் மீது கிளிக் செய்ய வேண்டும். ஸோ நம்ம வேணுங்கிற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் உரையாடல் பெட்டியிலிருந்து எடுத்து அதை கிளிக் பண்ணோம். ஸோ தேவையான சிறப்பு எழுத்துக்கள் கண்டறிய முடியவில்லை, எனவே எனில் வேறொரு எழுத்துரு வகையை சேர்ந்த தேர்ந்தெடுத்து அந்த சிறப்பு எழுத்தை பெறலாம். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து அந்த எழுத்தை கண்டறிந்து முடியணும்னு வச்சுக்கேன், வேறொரு எழுத்து வகையை தேர்ந்தெடுத்து அந்த சிறப்பு எழுத்தை பெறலாம். நம்ம தேடுற சிறப்பு எழுத்து அதில் ஸ்பெஷல் கேரக்டர் இல்லை அப்படின்னா நம்ம வேறொரு ஸ்பெஷல் கேரக்டர் வகையை வந்து தேர்ந்தெடுத்து அதை நம்ம வந்து எழுதலாம். ஓகே பொத்தானை கிளிக் செய்தால் அந்த சிறப்பு எழுத்து தற்போதைய இடத்தில் சேர்க்கப்பட்டுவிடும். ஓகேன்னு ஒரு பட்டன் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து தற்போதைய இடத்தில் சேர்ந்துடும். ஸோ வடிவங்களை சேர்த்தல், எப்படி நம்ம வந்து வடிவங்களை சேர்க்கணும். ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் உள்ள வரையும் கருவிப்பட்டையின் மூலம் பல்வேறு வடிவங்களை உருவாக்க முடியும். நம்முடைய பார்த்தீங்கன்னா வந்து பல்வேறு வரையும் கருவிப்பட்டைகள் வந்து இருக்குது, பல்வேறு வடிவங்களை வந்து உருவாக்குகிறது. இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வியூவில் போய்ட்டு டூல் பார் அப்படி கொடுத்தோம்,
டூல்பாரில் டிராயிங் என்ற கட்டளையை கிளிக் செய்தால் வரையும் கருவிப்பட்டி போல் தோன்றும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வியூவில் போய்ட்டு டூல்பாரில் போய்ட்டு டிராயிங் கொடுத்தோம்னா டிராயிங் டூல்பார், இதுதான் வந்து டிராயிங் டூல்பார். அதில் தான் வந்து வரையும் கருவிப்பட்டி. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா சிம்பிள் இருக்குது. எல்லா சிம்பிளும் வச்சு மவுஸ் வச்சு கிளிக் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு யூஸுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா சிம்பிள் வரும். நம்ம இதில் என்ன வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வரையும் கருவிப்பட்டி பயன்படுத்துவதற்கான வழிகள். ஸோ வரையும் கருவிப்பட்டினா வந்து டிராயிங் டூல் பார். ஆவணத்தில் எந்த இடத்தில் வரைய வேண்டுமோ அந்த இடத்திற்கு கிளிக் செய்ய வேண்டும். ஸோ நம்மளுடைய ஆவணத்தில் வந்து எங்கே வேணுமோ அந்த இடத்துல வச்சு மவுஸ் வச்சு கிளிக் பண்ணணும். வரையும் கருவிப்பட்டியிலிருந்து தேவையான கருவிப்பட்டியை தேர்வு செய்ய வேண்டும். வரையும் கருவிப்பட்டி டிஸ்பிளே பண்ணால் அதுலேருந்து ஏதோ ஒரு கருவிப்பட்டியிலேருந்து கருவிப்பட்டியை வந்து தேர்ந்தெடுக்கணும். சுட்டியின் வடிவம் கிராஸ்கர் ஆக மாறும். இது வந்து கிராஸ்கராக மாறிடும். குறுக்கு வடிவில் உள்ள சுட்டியை ஆவணத்தில் எந்த இடத்தில் வரைபடம் தோன்ற வேண்டுமோ அங்கு கிளிக் செய்து கொண்டு இழுத்து வரைபடத்தை உருவாக்கலாம். ஸோ நம்ம வந்து குறுக்கு வடிவில் உள்ள சுட்டியை ஆவணத்தில் நம்ம வந்து குறுக்கு வடிவில் இருக்க இந்த சுட்டியை எந்த இடத்தில் வரைபடம் தோன்ற வேணுமோ, ஸோ நம்ம எங்கே படம் வேணுமோ அந்த இடத்த வச்சு கிளிக் பண்ணிடுறோம். அங்கே கிளிக் செய்து கொண்டு இழுத்து வரைபடத்தை சேர்க்கலாம். சுற்றறியின் பொத்தானை விட்டு விடவும் தேர்வு செய்யப்பட்ட வரைவதற்கான செயல்பாடு செயல்பட்டிருக்கும். தேர்வு செய்யப்பட்ட வரைபடத்தை ESC என்ற விசையை தேர்வு செய்ய வேண்டும். நம்ம வந்து எஸ்கேப் கீயை வந்து கிளிக் பண்ணணும். வரைபடத்தின் பண்புகள் ஃபுல் கலர்ஸ், லைன் ஸ்டைல் போன்ற மாற்றுவதற்கு டிராயிங் டு ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கருவிப்பட்டை அல்லது உரையாடல் பட்டியலில் உள்ள விருப்பங்களை தேர்வு செய்யலாம். நம்ம இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கணும் ஒவ்வொன்றுக்கும். டிராயிங் ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்தது வந்து ஆட்டோ டெக்ஸ்டை சேர்த்தல். ஆட்டோ டெக்ஸ்ட்னு என்னது? ஆட்டோ டெக்ஸ்டில் சாவி அல்லது சாவி சேர்மானத்தை பயன்படுத்தி உரை, அட்டவணை, வரைபடம் போன்றவற்றை உருவாக்கலாம். நம்ம ஆட்டோ டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு வந்து ஒரு சாவி சேர்மானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதில் அட்டவணை, வரைபடம் போன்றவை உருவாக்குறதுக்கு இந்த ஆட்டோ டெக்ஸ்ட் பயன்படுகிறது. ஏதேனும் ஒரு உரைக்கு ஆட்டோ டெக்ஸ்ட் மூலம் குறுக்கு வழி அமைப்பதற்கான வழிகள் இருக்கான்னு கேட்குறது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உரையை ஆவணத்தில் தட்டச்சு செய்யவும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்முடைய ஆவணத்தில் வந்து உரையை தட்டச்சு செய்யலாம். தேர்வு செய்த உரை உயர்த்தி காட்டப்படும். நம்ம எந்த உரையை தேர்வு செஞ்சிருக்கோமோ அது வந்து உயர்த்தி காட்டிக்கிட்டுருக்கோம். எடிட்டில் போய்ட்டு ஆட்டோ டெக்ஸ்ட் என்ற கட்டளையை அல்லது Ctrl+F3ஐ கிளிக் செய்யணும். எடிட்டில் போய்ட்டு ஆட்டோ டெக்ஸ்ட் அன்னைக்கு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதே வரதில், அல்லது Ctrl+F3 கிளிக் பண்ணோம். நேம் உரையாடல் பெட்டியில் உரைக்கான குறுக்கு எழுத்தை தட்டச்சு செய்யவும். ஸோ விண்டோஸ் தானாகவே ஒரு எழுத்தை கொண்ட குறுக்கு எழுத்தை ஷார்ட்கட் பெட்டியில் காட்டும். உரையாடல் பெட்டியில் வலதுபுறத்தில் உள்ள ஆட்டோ டெக்ஸ்ட் பொத்தானை கிளிக் செய்து அதில் தோன்றும் நியூ டெக்ஸ்ட் என்பதை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்ம வந்து வலதுபுறத்தை வந்து கிளிக் பண்ணோம். அப்போ ஆட்டோ டெக்ஸ்ட் ஒரு பொத்தான் வரும். அதில் வந்து நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இறுதியாக க்ளோஸ் பொத்தான் கிளிக் செய்தால் ஆவணத்தை திரும்பிவிடும். லாஸ்ட்டாக நம்ம வந்து க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுறோம். குறுக்கெழுத்தை உருவாக்கியவுடன் ஆவணத்தை எந்த இடத்தில் ஆட்டோ டெக்ஸ்ட் உரை தோன்ற வேணுமோ அந்த இடத்துல போய் நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து அந்த இடத்துல போய் வச்சுக்கணும். அந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆட்டோ டெக்ஸ்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வந்துடும். அந்த இடத்தில் செருகுமுலையை கொண்டு போய் வச்சுக்கணும். அல்லது Ctrl+F3 அழுத்தினா பட்டியலில் பெயரை தேர்ந்தெடுத்து பார்த்திங்கன்னா இன்சர்ட் பொத்தானை கிளிக் செய்வோம். அல்லது குறுக்கெழுத்தை தட்டச்சு செய்த பின் F3 அழுத்தவும். இன்சர்ட் கீ ப்ரெஸ் பண்ணோம்னா F3 வந்து கிளிக் பண்ணனால ஸோ ஆட்டோ டெக்ஸ்ட் உரையானது செருகப்பட்டுவிடும்.
ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்னா ஆட்டோ டெக்ஸ்ட் பொத்தானை அழுத்தும் போது இம்போர்ட் என்ற விருப்பம் மட்டுமே திரையில் தோன்றும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இம்போர்ட் மொழி கொடுத்தோன்னு வச்சுக்கேன். இம்போர்ட் என்ற விருப்பம் திரையில் தோன்றினால் ஆட்டோ டெக்ஸ்டுக்கு பெயர் கொடுக்கவில்லை அல்லது உரையை தேர்வு செய்யவில்லை என்பதையும் உணர்ந்து. நம்ம எந்த ஒரு உரையும் தேர்வு செய்கிறால் நமக்கு எந்த இதுவும் வரல அப்படிங்கிறது. ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட்டாக கொடுத்தோன்னா அது வந்து டீப்பாக வரும். தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்தோம்னா டிஎன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாடு அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய டெக்ஸ்ட்னால இது வந்து ஆட்டோ டெக்ஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.